அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்பிள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நமக்கு குரூப் 4 ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம், யாருக்கு எந்த டிபார்ட்மெண்ட் பொருந்தும் அப்படின்றத மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் பற்றியும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் நம்ம ஏற்கனவே ஒரு சில டிபார்ட்மெண்ட் பற்றியும் வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் பேசிக் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த பதிவில் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே. அப்போ டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா என்னத்த போக்குவரத்து துறை அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் எஸ்சிடிசி ஒர்க் இது கிடையாது. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். அதை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அப்போ உங்களுடைய ஒர்க் பிளேஸ் அப்படின்றது எங்கே இருக்க போகுது, நமக்கு ஆர்டிஓ ஆஃபீஸில் இருக்க போகுது அப்படின்றத பார்த்துட்டு இதை நீங்கள் பாருங்கள். ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நமக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கோ அதே அளவுக்கு நமக்கு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் முக்கியத்துவம் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். அப்போ இதை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வேலை பொருந்துமா அப்படின்றத நீங்கள் யோசிச்சு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டை தாராளமாக எடுக்கலாம். ஓகேங்களா? ஸ்டேட் சீனியாரிட்டி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டேட் சீனியாரிட்டி, டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி அப்படின்றத பற்றிலாம் மோஸ்ட்லி எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க. தெரியல அப்படின்னா நம்ம அதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதையும் பார்க்குறேங்க. அப்போ இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட்டில் டிரான்ஸ்போர்ட்டில் எத்தனை வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 98 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எத்தனை வேகன்சி? 98 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அப்போ டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் இருக்குது, அதை விட்டுருங்க. அதே மாதிரி இந்த டிரான்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் இருக்குது, அதையும் விட்டுருங்க. நம்ம பேசுகிறது இந்த கோடு போஸ்ட் கோடு 2600 டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டேட் சீனியாரிட்டி. வெறும் டிரான்ஸ்போர்ட் இருக்கக்கூடியது ஜூனியர் அசிஸ்டன்ட் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு எத்தனை பல்க் வேகன்சி கொடுத்துருக்காங்க? 98 வேகன்சி. செம்ம வேகன்சி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். 98 வேகன்சி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல வேகன்சி, சூப்பரான ஒரு வேகன்சி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே போல் உங்களுக்கு டைப்பிஸ்ட்டில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 38 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டைப்பிஸ்ட்டில் 38 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸ்டெனோக்குன்னு சொல்லி பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு 6 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் சூட்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ இந்த டிபார்ட்மெண்ட் எப்படி அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? அப்போ ஒர்க்கிங் பிளேஸ் அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். எங்கே ஒர்க் பண்ண போகிறீங்க? நீங்கள் நினைக்கிற மாதிரி நார்மலாக ஒரு எஸ்சிடிசி ஒரு ஆஃபீஸ்லேயோ ஒரு கவர்மெண்ட் பஸ் ஆஃபீஸ்லேயோ ஒர்க் பண்ண கிடையாது. ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸ். அப்போ ஆர்டிஓ ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு அது பவர்ஃபுல்லான இடம் அப்படின்றது தெரியும். நீங்கள் ஒரு வண்டி வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுலேருந்து, ஒருத்தருக்கு லைசன்ஸ் 18 வயசு ஆனாலும் லைசன்ஸ் எடுக்கிறதுலேருந்து, அவருக்கு 15 வருஷம் ஆச்சுன்னா எஃப்சி சர்டிஃபிகேட் கிளைம் பண்ணுறது, பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வாங்குறதுலேருந்து, நமக்கு மற்ற வாகனங்களுக்கு ஒரு எஃப்சி சர்டிஃபிகேட் வாங்குறதுலேருந்து, நமக்கு முழுக்க இந்த வாகனங்கள் எல்லாமே நமக்கு ஆர்டிஓ ஆஃபீஸில் தான் வந்து நிற்கணும். நீங்கள் ஒரு வண்டியை வாங்கினாலும் சரி, கடைசியாக ஸ்கிராப் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஆர்டிஓ ஆஃபீஸில் நீங்கள் வந்து முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ அந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. அதே போல் லைசன்ஸ் போடுறது, லைசன்ஸ் ரெனியூவல் பண்ணுறது, இந்த மாதிரியான எக்கச்சக்கமான வேலைகள் இந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் இருக்குது. அப்போ உங்களுடைய ஒர்க்கிங் பிளேஸ் அப்படின்றப்போ ஒர்க்கிங் நேச்சர், ஜாப் நேச்சர் அப்படின்றப்ப அப்போ இது சார்ந்த விஷயங்களாக தான் இருக்க போது. நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடம் அப்படின்றது ஆர்டிஓ ஆஃபீஸ். அப்போ ஆர்டிஓ ஆஃபீஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு பவர்ஃபுல், எந்த அளவுக்கு மக்கள் வருவாங்க, எந்த அளவுக்கு உங்கள்கிட்ட மக்களுடைய ஒரு நேரடி தொடர்பு கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இருந்தாலும் நிறைய பேர் போய் உங்களுக்கு டிரைவிங் ஸ்கூல் வழியாக வந்தாலும் மக்களை நீங்கள் டேரெக்டாக சந்திக்கக்கூடிய ஒரு இடமாக தான் இந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்க போகுது. அப்போ மக்களை நீங்கள் டேரெக்டாக சந்திக்கிறீங்க அப்படின்ற இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் தான். நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், ஒரு பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், ஆர்டி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம். அப்புறம் நமக்கு இந்த ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட்டும் உங்களுக்கு மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான். ஆனால் ரெவன்யூ, ஆர்டி, ரூரல் டெவலப்மெண்ட், இந்த 2 டிபார்ட்மெண்ட்லேயும் ப்ரெஷர் பயங்கரமாக இருக்கும். ஆனால் இதை பேஸ் பண்ணுறப்ப, இதோட கம்பேர் பண்ணுறப்ப உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் மற்றும் இந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், இந்த 2 டிபார்ட்மெண்ட்லேயும் உங்களுக்கு ப்ரெஷர் அப்படின்றது கம்மியாக இருக்கும். நம்ம எல்லாமே சொல்கிறது எல்லாமே பேஸ்ட் ஆன், அதாவது நம்மளுக்கு ஒப்பிட்டு சொல்கிறது தான். அந்த 2 டிபார்ட்மெண்ட்டோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த 2 டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ஒர்க்கிங் ப்ரெஷர் அப்படின்றது கம்மியாக இருக்கும். அதே போல் பவர் அப்படின்றதும் உங்களுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்குமோ அதே அளவுக்கு பவர் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்கும், ஆர்டிஓ ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்கும், டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். பவர்ஃபுல் போஸ்ட்டாக அப்படின்னா கண்டிப்பாக அது பவர்ஃபுல் போஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு இதிலிருந்து நீங்கள் நார்மலாக இப்போ உங்களால் ஃபைனலாக ஒரு ஆர்டிஓ அப்படின்றது வரைக்குமே நம்மளால் குரூப் 4ல் போனால் ஒரு ஆர்டிஓ அல்லது ஆர்டிஓடைய பர்சனல் அசிஸ்டன்ட் வரைக்குமே நம்மளால் ஒரு ப்ரொமோஷனில் போக முடியும். அப்போ நம்ம குரூப் 4ல் என்ட்ரி கொடுக்குறோம் அப்படின்றப்ப ஜூனியர் அசிஸ்டன்ட்டில் கொடுக்குறோம். ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ உங்களுக்கு அசிஸ்டன்ட் போஸ்ட் வரும். இப்போ உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே உங்களுக்கு ப்ரொமோஷன் அப்படின்றது லேகாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா நிறையா ரிட்டைர்மெண்ட்ஸ் இப்போ வரல, 2030 வரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட்லேருந்து அசிஸ்டன்ட்டுக்கு சீக்கிரமாக வந்துடுது. அசிஸ்டன்ட்லேருந்து வரக்கூடிய ப்ரொமோஷன் கொஞ்சம் லேட்டாகும்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட்டுக்குள்ள நம்ம 2030 ரீச் பண்ணிடுவோம். ஸோ அங்கேருந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் அப்படி சொல்லி பார்க்குறப்ப சூப்பரண்டன்ட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு உங்களுக்கு ப்ரொமோஷன் போகுது. அப்போ சூப்பரண்டன்ட் போனதுக்கப்புறம் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்கு போகுது. மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர். அப்போ இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் அப்படின்றது ஒரு பவர்ஃபுல் போஸ்ட். அப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு போஸ்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சனல் அசிஸ்டன்ட் டு ஆர்டிஓ, ஆர்டிஓடைய பர்சனல் அசிஸ்டண்ட்டாக போவோம். அதுக்கப்புறம் டேரெக்டாக உங்களுக்கு ப்ரொமோஷன் அப்படி சொல்லி பார்க்குறப்ப ஆர்டிஓ. அப்போ நீங்கள் ஒரு 20-25 வயசில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இந்த பர்சனல் அசிஸ்டண்ட்டையோ இல்லை இந்த
ஆர்டிஓவையோ உங்களால் கண்டிப்பாக ரீச் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அட்லீஸ்ட் உங்களால் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டராச்சும் ரீச் பண்ண முடியும். மோஸ்ட்லி இது உங்களால் ரீச் பண்ண முடியும். அது வந்து நம்மளால் கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. உங்களுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க எப்படி ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு தான். ஆனால் இதுதான் உங்களுக்கு ப்ரொமோஷன் அப்படின்றது. ஜூனியர் அசிஸ்டன்ட், அசிஸ்டன்ட் சூப்பரண்டன்ட், மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர், பர்சனல் அசிஸ்டன்ட், ஆர்டிஓ. அப்போ இதுதான் உங்களுக்கு ப்ரொமோஷன் அப்படின்றது. அப்போ ஆர்டிஓ அப்படின்றது உங்களால் ஹையர் அத்தாரிட்டியாக உங்களால் கண்டிப்பாக போய் ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸராக உங்களால் தாராளமாக போய் உட்கார முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. அப்போ நம்ம இதை பேசிட்டோம். அப்போ பவர்ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி பார்த்தா பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பார்த்துட்டோம். அப்போ ப்ரொமோஷன் அப்படி சொல்லி பார்க்குறோம். ப்ரொமோஷன் லெவலும் உங்களுக்கு ஆர்டிஓ அப்படின்னு சொல்லி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ரொமோஷன் சைடில் தான் உங்களுக்கு போயிட்டுருக்கு. இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் மட்டும் உங்களுக்கு சைடில் டிஎன்பிசிலேருந்து எக்ஸாம் வச்சும் எடுக்கிறாங்க. அதே போல் இந்த அசிஸ்டண்ட்டுக்கும் உங்களுக்கு எக்ஸாம் வச்சு எடுக்கிறாங்க. மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கும் உங்களுக்கு எக்ஸாம் வச்சு எடுக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் போக பேலன்ஸ் இருக்க தான் நமக்கு இந்த ப்ரொமோஷன்ஸில் ஃபில் ஆகிட்டு இருக்கும். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பவர்ஃபுல் டிபார்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு அதை பார்த்துக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்போ ஒர்க்கு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்துட்டோம். அப்போ ஜாப் டைம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நார்மலாக உங்களுக்கு ஆர்டிஓ ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு 10 மணிலேருந்து 5:45 to 6 வரைக்கும் தான் இருக்கும் மோஸ்ட்லி இந்த டிபார்ட்மெண்ட்லாம். அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு முடிச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அப்போ அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு முடிக்கிறோம் அப்படின்றப்போ ஒரு சில நாளில் உங்களுக்கு அன்னைக்கு நிறைய பேர் லைசன்ஸ் போடுறாங்க, நிறைய பேர் எஃப்சி கிளைம் பண்ண வராங்க அப்படின்ற பட்சத்தில் அன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் வேலைப்புழு அதிகமாக இருக்கலாம். நார்மலாக பார்க்குறப்போ உங்களுக்கு வேலைப்புழு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதாவது மீடியம் டு ஹை அப்படின்ற லெவலில் தான் உங்களுக்கு இருக்குது. அதாவது மீடியம்லேருந்து ஹை, அது வந்து நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்கன்றதை பொறுத்து. சொல்லப்போனால் சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஒரு பெரிய சிட்டிஸில் போயிருக்கீங்க, ஒரு பிஸியான ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்க போகுது. ஏன்னா நீங்கள் ஒரு சின்ன மாவட்டங்களில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் அப்படின்றது கம்மியாக தான் இருக்க போகுது. அது நீங்கள் எந்த மாவட்டத்தில் போய் உட்கார போகிறீங்க, உங்களுடைய ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு எவ்வளோ பவர் இருக்குது, உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அமையும். ஓகேங்களா? அப்போ இதுதான் உங்களுக்கு ஆஃபீஸ் டைம் அப்படின்றப்ப 10 to 6 தான். உங்களுக்கு பெண்டிங் ஒர்க் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு முடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு சில நாட்களில் 7 மணி கூட ஆகலாம். அப்போ சாட்டர்டே சண்டேஸில் லீவ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் உங்களுக்கு சாட்டர்டேஸில் டர்ன் டியூட்டி போடுறாங்க. ஒரு சாட்டர்டே விட்டு ஒரு சாட்டர்டே ஒர்க் பண்ணுற மாதிரி நமக்கு போடுறாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் போடுறாங்க. அதே போல் சண்டே அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு ஹாலிடே தான். சண்டே ஹாலிடே எடுத்துக்கலாம். சாட்டர்டே அப்படின்றது உங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி ஒர்க் இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம், அதாவது மாதத்தில் 2 பேர் இருக்கும் அப்படின்னா மாற்றி மாதத்துக்கு 2 சாட்டர்டே ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா ஓகேங்களா? அப்போ ஒர்க் இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு மாதத்துக்கு 2 சாட்டர்டே நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போ இதை பொறுத்து ப்ரொமோஷன் பார்த்துட்டோம், உங்களுக்கு ஒர்க் டைம் பார்த்துட்டோம். அப்போ சாட்டர்டேயில் உங்களுக்கு ஆஃப், அதாவது மந்த்லி ஒரு ட்வைஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சண்டே ஹாலிடேஸ்னு சொல்லி பார்த்துரும். அப்போ இதை வச்சே உங்களுக்கு சொல்ல முடியும் எக்ஸாமுக்கு படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் எக்ஸாம் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா உங்களுக்கு இங்கேயே வேலை அதிகமாக இருக்கும். நீங்கள் காலையில் 10 மணிக்கு போனீங்கன்னா சாயந்தரம் 6 மணி வரைக்குமே உங்களுக்கு வேலை இருக்க போகுது. அப்படின்ற பட்சத்தில் அதே போல் ஒரு சில நாட்களில் உங்களுக்கு சாட்டர்டேஸும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் உங்களால் நெக்ஸ்ட் எக்ஸாம் படிக்கிறது அப்படின்றது ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஆனால் என்னால் படித்து யூட்டிலைஸ் பண்ணி படிக்க முடியும். ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு ஆஃபீஸில் வந்து ஒர்க் இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இப்போ போகலாம். ஆனால் நீங்கள் அந்த ஆஃபீஸில் போய் உட்கார்ந்ததுக்கப்புறம் தான் தெரியும் உண்மையிலே அந்த ஆஃபீஸில் ஒர்க் இருக்கா இல்லையான்றதெல்லாம். நார்மலாக டிபார்ட்மெண்ட் பற்றி நம்ம பேசுகிறது எல்லாமே ஒரு பொதுவான விஷயங்கள் தான். ஆனால் உங்களுக்கு மேலே ஹையர் அஃபிஷியல்ஸ் எப்படி இருக்காங்க, உங்களுடைய மண்டலம் எப்படி இருக்குது, நீங்கள் ஒர்க் பண்ணுற இடம் எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம். இன்னொரு விஷயம், ப்ரெஷர் அப்படின்றது நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். Group 4 எக்ஸாம் எழுதி அந்த ரிசல்ட் ப்ரெஷரை பார்த்து இன்னும் எக்கச்சக்கமான ப்ரெஷர் பார்த்துட்டு வந்திருக்கோம். அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு நம்ம அங்கே போய் வேலை பார்க்குறப்ப இதெல்லாம் ஒரு ப்ரெஷரே இல்லைன்னு சொல்லி நினச்சிக்கிட்டோம்னா அது ஒரு ஈஸியான வேலையாக தான் இருக்க போகுது. புரியுதுங்களா? அப்போ மக்கள் தொடர்பு உங்களுக்கு இருக்குது, பவர்ஃபுல்லான போஸ்ட்டு. உங்களால் நெக்ஸ்ட் எக்ஸாம் படிக்கிறது அப்படின்றது நீங்கள் எடுத்துக்கிற விஷயம் தான். உங்களுக்கு சண்டேஸில் கிடைக்கக்கூடிய, சாட்டர்டேஸில் கிடைக்கக்கூடிய லீவை வச்சு நீங்கள் படிக்கலாம். இல்லை அப்படின்னா சீக்கிரமாக வீட்டுக்கு போகிற நாட்களில் உங்களால் படிக்க முடியும் அப்படின்னா டெய்லி ஒரு 2 hours கூட உங்களால் படிக்கலாம். அது நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிற விஷயம் தான். இப்போ ஒரு எக்ஸாமில் நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலையே இருக்காதுன்னு சொல்கிறாங்க, இல்லை வேலை கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு அந்த டிபார்ட்மெண்ட் போய் எடுத்து அங்கே உங்களுக்கு வேலை இருந்துச்சு, இல்லை உங்களுடைய சுச்சுவேஷன் என்னமோ மாறுது, உங்களால் படிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் மாறுது, உங்கள் மனநிலையே மாறுது, எவ்வளோ நாளாக படிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் போகிறப்போ உங்களுக்கு என்ன தோணும்? ஃபைனலாக அந்த டிபார்ட்மெண்ட்டே எடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணும். அதாவது நம்மளால் எக்ஸாமுக்கும் படிக்க முடியல, நம்ம எடுத்தப்பே ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்டாக எடுத்துக்கலாம்னு சொல்லி தோணும். ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறோம். ஓகேங்களா? வேறு பெண்களுக்கு ஏற்றதா அப்படின்னு சொல்லி கேட்டால் பெண்கள் ஆண்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணலாம். அதெல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அப்போ சொந்த மாவட்டத்தில் வேலை பார்ப்பதற்கு, சொந்த இடங்களில் வேலை பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான். ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஓ ஆஃபீஸ் அப்படின்றது உங்களுக்கு கம்மி தான். ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 4 ஆஃபீஸ் 5 ஆஃபீஸ் மேக்ஸிமம் ஒரு 6 ஆஃபீஸ் கூட இருக்கலாம். ஆனால் அந்த 6 ஆஃபீஸில் தான் உங்களுக்கு வேலை இருக்க போகுது. அப்போ அந்த 6 ஆஃபீஸில் உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருந்து உங்களுக்கு அங்கே நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க, அங்கே உங்களுக்கு தராங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு இங்கே கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. மற்றபடி உங்களுக்கு சொந்த மாவட்டத்தில், அதாவது நீங்கள் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக அமைஞ்சிச்சு அப்படின்னா உங்கள் மாவட்டத்திலே நிறைய வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றப்ப அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி ஸ்டேட்ஸ் வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம 100% ஷுவராக
நம்மளால் சொல்ல முடியாது நமக்கு உங்களுக்கு சொந்த மாவட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் அப்போ என்ன சுச்சுவேஷன் இருக்கோ அதை பொறுத்து தான். ஓகேங்களா? அப்போ இந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது இதுதான். கண்டிப்பாக தாராளமாக எடுக்கலாம். உங்களுடைய ப்ரொமோஷன் அப்படின்றப்போ ஒரு ஆர்டிஓவாக போய் நிற்க போகுது அப்படின்றது நீங்கள் எந்த அளவுக்கு அது ஒரு கெத்தான போஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த டிபார்ட்மெண்ட்டில் நிறையா செல்ஃப் பெனிஃபிட்ஸும் இருக்குது. நீங்கள் ஒரு பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களால் டிபார்ட்மெண்ட் அப்படி சொல்லி பாஸ் சொல்லி போக முடியும், பாஸ் காட்டி போக முடியும். அந்த மாதிரி நிறைய செல்ஃப் பெனிஃபிட்ஸும் இருக்கதா சொல்கிறாங்க. அது நம்ம கன்ஃபார்மாக இப்போதைக்கு நம்ம அதை பற்றி செல்ஃப் பெனிஃபிட்ஸ் பற்றிலாம் நம்ம இப்போதைக்கு யோசிக்க வேண்டாம். ஓகேங்களா? அப்போ ஒரு பவர்ஃபுல்லான டிபார்ட்மெண்ட், ஒரு எப்படி ஒரு விஏஓ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு, ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் ரெவன்யூவோட ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டாகவே இருக்குது. வேகன்சிஸும் உங்களுக்கு நல்லா இருக்குது. உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம். எனக்கு பவர்ஃபுல்லாக இருக்கணும், நான் ஒரு பவர்ஃபுல்லான இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? எதுவும் மிஸ் பண்ணியிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இதெல்லாம் உங்களுக்கு நிறைய பேர் கேட்குறீங்க ட்ரான்ஸ்ஃபர் போடுவாங்களா? ஸ்டேட் சீனியாரிட்டினா நீங்கள் எந்த வேலை எடுத்தாலும் ட்ரான்ஸ்ஃபர் போடுவாங்க. 3 வருஷத்தில் ட்ரான்ஸ்ஃபர் போட தான் செய்வாங்க. அதை நீங்கள் எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணி உங்கள் ஹையர் அஃபிஷியல்ஸ்ட்டை எந்த அளவுக்கு நீங்கள் கனெக்ஷனில் இருந்து உங்களுக்கு வேண்டிய இடத்துல உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் நீங்களாம் மாற்றி வாங்கி கேட்டுக்கிறீங்க அப்படின்றது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இப்போ அதை பற்றி நம்ம கிடைக்க வேணாம். இப்போ நமக்கு ஒரு ஜாப் கிடச்சிருக்கு, அதை நினச்சி சந்தோஷப்படுவோம், டிபார்ட்மெண்ட் பற்றி ஸ்டடி பண்ணுவோம். இப்போ அதெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் நமக்கு நடக்கிற போகிறத வச்சு தான். ஓகேங்களா? அப்போ இப்போதைக்கு நீங்கள் இதை மட்டும் பாருங்கள். இந்த டிபார்ட்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது ஃபைனலாக எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக நம்பி எடுக்கலாம். நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட், பவர்ஃபுல்லான ஒரு டிபார்ட்மெண்ட். உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த டிபார்ட்மெண்ட் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம். ஓகேங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஈக்குவலான டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, அப்போ இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து நம்ம இதே போல் இன்னொரு வகுப்பில் இன்னொரு துறையை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.